கார்த்திகாவுக்கும் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாருக்கும் திருமணமாகி 4 நாட்கள் தான் ஆகிறது. இது காதல் திருமணமும் இல்லை, பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இல்லை. கால கட்டாயத்தால் நடந்த அவசர பதிவு திருமணம். இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் நைட் ஷிப்டை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தார். வந்தவுடன் டிவியை போட்டவர், கார்த்திகா என்று சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த தன் மனைவியை அழைத்தார். இதோ வந்துட்டேங்க என்று கூறிவிட்டு கையில் காப்பியுடன் வந்தாள். கார்த்திகா, நியூஸை பாத்தியா என்று அவள் கூறியதும் அவள் டிவியின் மேல் தன் கவனத்தை செலுத்தினாள். பிரபல நடிகரும் தொழிலதிபருமான சிநேகன் மரணமடைந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் கார்த்திகாவின் மனதிற்குள் பயம் பரவியது. எங்கே தன்னிடம் வந்து விசாரணை செய்வார்களோ என்ற பயத்துடன், ஏங்க இப்ப என்னங்க பண்றது என்று கேட்க, உடனே இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார், ஒன்னும் பயப்படாத கார்த்திகா, அப்படியே வந்து கேட்டாலும் பார்த்துக்கலாம். நான் எழுந்திருச்ச உடனே டியூட்டிக்கு கிளம்பணும், நான் போய் படுக்கிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார். கார்த்திகாவிற்கு அந்த பயணம் தன் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்று அன்று அவள் உணரவில்லை. அன்றைய நினைவுகள் அவளுடைய மனத்திரையில் ஓட ஆரம்பித்தன. அன்று கார்த்திகா திருச்சியில் நடக்கவிருக்கும் ஒரு ஃபேக்டரி திறப்பு விழாவிற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அதற்கு முக்கிய காரணம் அந்த ஃபேக்டரியின் உரிமையாளர் பிரபல நடிகர் சிநேகன். கார்த்திகா அவனுடைய தீவிர ரசிகை. காலேஜ் படிக்கும் பொழுதிலிருந்தே அவனை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசை இன்று நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சியில்தான் திருச்சிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவள் பத்திரிகை நிருபராக வேலை செய்வது அவளுடைய தாயார் குணசுந்தரிக்கு பிடிக்கவில்லை. அதிலும் சில நேரங்களில் இவள் ஊர் ஊராக சுற்றும் பொழுது அவர் இவளை நேரத்திற்கு வீட்டிற்கு வருவது போல் ஏதாவது நல்ல வேலையாக பார்த்துக்கொள் என்று கண்டித்து கொண்டே இருந்தார். இருந்தாலும் எப்படியோ அம்மாவை சமாளித்துக் கொண்டு தன் மனதிற்கு பிடித்தமான நிருபர் வேலையை பார்த்து வந்தாள். அதுவும் இப்பொழுது சில மாதங்களாக தான் சொற்ப சம்பளத்தில் இன்டர்னாக ஒரு பத்திரிகை ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். அதனால்தான் அவர்கள் கூறும் வேலையெல்லாம் ஒன்று விடாமல் ஓடி ஓடி செய்கிறாள். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியதும் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து ஃபேக்டரி விழாவிற்கு செல்வதற்காக அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனிடமே வழிகளை கேட்டுக்கொண்டாள். அங்கிருந்து ஃபேக்டரி இருக்கும் இடத்திற்கு செல்வதற்கு அவ்வளவாக பஸ் இல்லை. எப்படியோ ஒரு வழியாக லிஃப்ட் கேட்டு சரியான நேரத்தில் விழாவிற்கு போய் சேர்ந்தாள். போகும் வழியெல்லாம் பொட்டல் காடு. இந்த காட்டிற்குள் இருந்து எப்படி திரும்பி வரப்போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே ஃபேக்டரி இருக்கும் இடத்திற்கு வந்தாள். அங்கே இவளுக்கு முன்பே பல பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தார்கள். இவள் புதிது என்பதால் இவளை பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவில்லை. அதுவும் பொதுவாக இப்படி வெளியூரில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆண்கள் தான் வருவார்கள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்திருக்கிறாளே, அதுவும் இந்த பொட்டல் காட்டிற்கு என்று சில பேர் பாராட்டவும் செய்தார்கள். சில பேர் அறிவுரையும் கூறினார்கள். இவள் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சிநேகனையே வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தாள். சிநேகன் பத்திரிகையாளர்களுக்கு என்று தனியாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். விருந்தை முடித்துவிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பிக் கொண்டிருக்கையில் இவளுக்கு சிநேகனுடன் எப்படியாவது ஒரு நேர்காணல் செய்துவிட வேண்டும் என்ற ஆசையில் காத்திருந்தாள். அதை மட்டும் செய்து முடித்து விட்டோம் என்றால் ஆபீஸில் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நினைத்தாள். அதனால் அவன் தனியாக இருக்கும் நேரமாக பார்த்து அவன் அருகே சென்று, வாழ்த்துக்கள் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன், இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவள் கூறியதும் சிநேகன் அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். தேங்க்ஸ், எந்த பத்திரிக்கை நீங்க என்று அவன் கேட்க, நெஞ்சை 7 பத்திரிக்கை சார். ஓ அப்படியா, ஃபீல்டுக்கு புதுசோ என்று அவன் கேட்க, ஆமாம் சார், அதனால தான் நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார் என்று கெஞ்சினாள். சிநேகன் யோசித்து விட்டு, சரி இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்புறேன், சரியா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு ஃபேக்டரி ஆட்களிடம் பேச சென்று விட்டான். கார்த்திகா 2 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தாள். தன் கைகடிகாரத்தை பார்த்தாள். மணி 6 என்று காட்டியது. ஏற்கனவே இந்த இடத்திற்கு அவ்வளவாக பேருந்து இல்லை. இதில் நேரத்தோடு இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் கடைசி பஸ்ஸையும் விட்டுவிடுவோம். அப்புறம் நம் கதி அதோ கதிதான் என்று யோசித்துக் கொண்டே இருக்கையில் நன்றாக இருட்ட ஆரம்பித்து விட்டது. மாலை மணி 6 நெருங்கிய போது சிநேகன் அவள் அருகே வந்தான். சாரி கார்த்திகா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன், ஆரம்பிக்கலாமா என்று அவன் கேட்க, பரவாயில்ல சார், நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம்தான். சரி உள்ளே போயிடலாம், லைட்டிங் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், வாங்க என்று உள்ளே அழைத்து போனான். இவள் 10 நிமிடம் தான் கேட்டிருந்தாள். ஆனால் இருவரும் பேசிக்கொண்டே இருந்ததில் நேரம் போவது தெரியாமல் 2 மணி நேரத்திற்கு மேல் நேர்காணல் கொடுத்து கொண்டிருந்தான். இவளும் தான் எங்கே இருக்கிறோம், எப்படி போகப் போகிறோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு அவனுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தாள்.
அவள் நேர்காணலை முடித்துவிட்டு வெளியே வந்தபொழுது நன்றாக இருட்டிவிட்டது. மணி 8 கடந்திருந்தது. 8:30 மணிக்கெல்லாம் கடைசி பஸ் சென்றுவிடும் என்று மதியம் இவளை இறக்கிவிட்டவர் கூறியிருந்தார். அதனால் கார்த்திகா தன் மொபைலில் உள்ள டார்ச்சை ஆன் செய்துவிட்டு அந்த வெளிச்சத்தில் அவசரமாக பேருந்து நிலையத்தை நோக்கி ஓடினாள். பேருந்து நிலையத்திற்கு எதிர்க்கே ஒரு டீ கடை இருக்கும் என்றும் கடைசி பஸ் கடந்த பிறகு அந்த கடைக்காரர் கடையை மூடிவிடுவார் என்றும் மதியம் இறக்கிவிட்டவர் கூறியிருந்தார். 10 நிமிட ஓட்டத்திற்கு பின் பேருந்து நிலையம் வந்தது. அதனால் இவள் மெயின் ரோட்டுக்கு வந்தவுடன் முதலில் கடை திறந்திருக்கிறதா என்று தான் பார்த்தாள். அந்த கடையில் ஒரு சிறிய விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அந்த கடைக்காரர் கடையை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். இவள் அவசரமாக அவரிடம் ஓடிச் சென்று, ஐயா, கடைசி பஸ் போயிடுச்சுங்களா? இல்லம்மா, அதனாலதான் சாமானெல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பஸ் போனதுக்கு அப்புறம் கிளம்பிடுவேன். சில நேரத்துல பஸ் வராதுமா, கொஞ்ச நேரம் பாரு. அப்படி இல்லைனா இந்த பக்கமா போற வண்டியில ஏறி போயிடு. சரி, டீ சாப்பிட்றியாமா என்று அவர் கேட்க, சரிங்கய்யா போடுங்க என்று கூறிவிட்டு அங்கே போட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அப்பொழுது வேகமாக ஒரு சிறுவன் மூச்சிறைக்க ஓடி வந்து, தாத்தா, பாட்டிக்கு உடம்பு சுகம் இல்ல, அம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க என்று கூறிவிட்டு ஓடினான். உடனே கடைக்காரர் அவசரமாக அவளிடம் டீ டம்ளரை நீட்டிவிட்டு, அம்மா தாயி, நீ குடிச்சிட்டு இந்த டம்ளரை ஓரமா வச்சுட்டு போ, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். என் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் கிளம்புறேன். இந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம்மா, பஸ்ஸுக்கு காத்திருக்காம ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஏறி போயிடுமா என்று கூறிவிட்டு அவசரமாக கடையை மூடிவிட்டு சைக்கிளில் கிளம்பினார். அவர் இருட்டில் மறையும் வரை கார்த்திகா பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெரியவர் இருந்தவரை இந்த அடர்ந்த இருட்டு அவளை பயமுறுத்தவில்லை. ஆனால் அவர் சென்றவுடன் இந்த கும்மிருட்டு அவள் அடிவயிற்றில் ஏதோ உருளுவது போல் இருந்தது. சுற்றி முற்றி பார்த்தாள். இன்று அமாவாசை வேறு. கருப்பை தவிர அவள் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அந்த பெரியவர் இவளுக்காக அந்த கடையின் விளக்கை எரிய விட்டு சென்றிருந்தார். பஸ் வருமா, இல்லை ஏதாவது வண்டி வந்தா நல்லா இருக்கும் என்று அவள் பயத்துடன் தன் கையில் இருந்த டீயை சிறிது சிறிதாக பருகினாள். அப்பொழுது அவள் அருகே ஒரு கருப்பு கார் வந்து நின்றது. இருள் சூழ்ந்த வேளையில் அந்த கடையில் எரியும் அந்த சிறிய பல்பு வெளிச்சத்தில் அவள் கண்முன் ஒரு கருப்பு கார் வந்து நிற்பதை பார்த்ததும் அவளையும் அறியாமல் பயத்தில் அவளுடைய கால்கள் பின்வாங்கின. ஏதாவது 2 வீலர் வந்தால் அதில் ஏறி சென்று விடலாம் என்று எதிர்பார்த்தாலே தவிர இப்படி கார் வந்து நிற்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இவள் அந்த காரை பயத்தில் உற்று பார்க்க காரின் கதவு கண்ணாடியை இறுக்கி, என்ன கார்த்திகா, பஸ் வரலையா? வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன், பின்னாடி ஏறிக்கோங்க என்று சிநேகன் அழைத்தான். அவன் முகத்தை பார்த்தவுடன் தான் கார்த்திகாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. இதற்கு மேல் இங்கே நிற்பது நல்லதல்ல என்று, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அவசரமாக ஓடிச் சென்று காரில் ஏறிக்கொண்டாள். எங்க போகணும் நீங்க? ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் சார். நீங்க ஏதாவது கூட்டமா இருக்கிற இடமா பார்த்து இறக்கி விட்டுடுங்க. அங்கிருந்து நான் ஏதாவது வண்டியில போய்ப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே உங்களை டிராப் பண்றேன், வாங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு? ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட் எந்த ட்ரெயின் கிடைக்குதோ அதில் ஏறி போயிடுவேன். சென்னை தானே போகணும் நீங்க? ஆமாம் சார். நானும் சென்னைக்கு தான் போறேன், வாங்க என்று கூறிவிட்டு வேகத்தை அதிகரித்தான். கார்த்திகாவுக்கு சற்று பயமாக இருந்தாலும் இப்பொழுது இங்கிருந்து சென்றால் போதும் என்று இருந்தது. பரவாயில்ல சார், நீங்க எங்காவது மெயின் ரோட்ல இறக்கி விட்டுடுங்க, நான் போய்க்கிறேன். நீங்க ஒன்றும் பேச வேணாம், என்னால தானே உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு, நானே உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன், போதுமா என்றான். இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டே சென்றார்கள். சற்று தூரத்தில் கார் வலது பக்கம் உள்ள கரடுமுரடான ரோட்டில் திரும்ப கார்த்திகா சந்தேகமாக, என்ன சார், நேரா போகாம ரைட்ல திரும்பி இருக்கீங்க என்று மனதில் ஒரு பயத்துடன் கேட்க, உடனே ஸ்நேகன், ஒன்றும் பயப்படாதீங்க கார்த்திகா, நீங்க நேரா போனா சென்னைக்கு போற ரோட்டை பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த பக்கமா போனோம்னா அரை மணி நேரத்துல சென்னை ரோட்டை பிடிச்சிடலாம் என்று அவன் கூற, கார்த்திகா வேறு வழி இல்லாமல் அமைதியாக பயத்துடன் சுற்றி முற்றி பார்த்தாள். இரு பக்கமும் அடர்ந்த மரங்கள். இந்த மண் ரோடு கண்டிப்பாக இவர் சொல்வது போல் சென்னைக்கு போகும் ரோட்டோடு போய் சேருமா என்று அவள் சந்தேகத்துடன் யோசித்துக் கொண்டிருக்க, ஸ்நேகன் சட்டென்று காரை நிறுத்தினான். என்ன சார் ஆச்சு, ஏன் காரை நிறுத்திட்டீங்க என்று அவள் பயத்துடன் கேட்க, அதற்கு பதில் கூறாமல் காரில் இருந்து இறங்கி காரின் பின் கதவை திறந்தான். கார்த்திகா பயத்தில் சீட்டின் மறுபுறத்திற்கு தன்னை தள்ளினாள். நீ மத்தியானம் வரும்போதே உன்னை கவனிச்சேன், உன்னை சென்னைக்கு போய் தான் பதம் பார்க்கணும்னு நினைச்சேன். நீயே என் இன்டர்வியூ கேட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஏன் வந்த சான்ஸை விடுவானே? சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா உன்னை ஃபாலோ பண்ணணும், உன்னோட ரொட்டீனை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா உன்னை வேட்டையாடணும். இப்ப நான் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, இங்கேயே வேலையை முடிச்சிடலாம் தோணுச்சு. அதான் நீ பஸ்ஸை மிஸ் பண்ணணும் தான் டிலே பண்ண. என் நல்ல நேரம், அந்த கிழவனும் கடையை மூடிட்டு போயிட்டான் என்று அரக்கனை போல் சிரித்துக்கொண்டே அவளை நெருங்கினான்.
அவள் மறுபுற கதவை திறக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் முயற்சி வீண் போனது. கார்த்திகா தன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் பத்திரிக்கைக்காரி, என்னை தொட்டா என்ன ஆகும் தெரியும்ல, உன்னை நான் சும்மா விடுவேன் நினைச்சியா என்று அவனை எச்சரித்தாள். அவன் சிரித்துக்கொண்டே, தெரியும் தெரியும், பத்திரிக்கைக்காரி சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தானே, இப்ப வந்த வேலையை முடிப்போம் என்று சிரித்தபடி அவள் கைகளை பிடித்திழுத்தான். அவள் திணற இவன் பாக்கெட்டில் இருந்த மயக்க மருந்தை எடுத்து அவள் முகத்தில் ஸ்ப்ரே செய்தான். அவள் அதை முகர்ந்து விடாதபடி மூச்சை அடக்கிக் கொண்டாள். அவன் தொடர்ந்து ஸ்ப்ரே செய்ய அதற்கு மேல் மூச்சை இழுத்து பிடிக்க முடியாமல் சுவாசித்தாள். அடுத்த கணமே அவள் வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தாள். மறுபடியும் அவள் கண் திறந்து பார்த்தபொழுது அவள் ஆடையெல்லாம் கலைந்திருந்தது. ஸ்நேகன் காருக்கு வெளியே சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். இவள் கார் கதவை திறக்க முயற்சி செய்வதை பார்த்து ஸ்நேகன் திரும்பினான். கார் கதவை திறந்து வைத்தபடி அவள் அருகே அமர்ந்தான். அவள் பயத்தில் அவசரமாக தன் உடைகளை எடுத்து போர்த்தி கொண்டாள். பயப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரு மானை ஒரு தடவை வேட்டையாடினாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது விருந்தாகணுமே தவிர மறுபடியும் அதையே வேட்டையாடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியலல்ல? என்னமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சரின்னு சொன்னேன்னா நம்மளோட பழக்கம் கடைசி வரைக்கும் தொடரும். இல்லைன்னு சொன்னேன்னா உன் கதையை இங்கேயே முடிச்சுட்டு தான் நான் போகணும். உன்னை மாதிரி ரூல் பேசினவங்களெல்லாம் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லை. அதுலேயும் நீ ஒரு பத்திரிக்கைக்காரி வேற. கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ சரின்னு சொன்னேன்னா 2 பேரும் சேர்ந்தே ஊர் போய் சேரலாம் என்று அவன் கூறி முடிக்கும் முன்பே அவன் எதிர்பாராத நேரத்தில் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை காருக்கு வெளியே தள்ளினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்நேகன் தலைக்குப்புற விழுந்தான். அவள் அங்கிருந்து வேகமாக காரை விட்டு இறங்கினாள். ஸ்நேகன் சுதாரித்துக் கொண்டு எழ முயல அவன் தலை மீது ஒரு பெரிய கல் வந்து விழுந்தது. அவன் அலறியபடி தலையை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தான். தலையிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அவன் கண்கள் சொருக தலையிலிருந்து வழிந்த ரத்தம் அவன் பார்வையை மறைக்க அவளை பார்க்க முடியாமல் தடுமாறினான். கார்த்திகா காளியை போல் உக்கிரமாக அவனை பார்த்தபடி மறுபடியும் கீழே இருந்து பெரிய கல்லை எடுத்து அவன் தலைமேல் போட்டாள். ஸ்நேகன் அப்படியே மண்ணில் சாய்ந்தான். அவன் தலையிலிருந்து ரத்தம் வேகமாக வெளியேறிக் கொண்டிருந்தது. உடனே அவன் அருகில் சென்று அவன் மூச்சுக்காற்றை கவனித்தாள். அவனிடமிருந்து எந்த சலனமும் இல்லாததால் அவன் இறந்துவிட்டான் என்று உறுதி செய்த பின் தன் உடைகளை சரி செய்து கொண்டாள். அந்த காரில் இருந்த தன்னுடைய பேகையும் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கைகடிகாரத்தை பார்த்தாள். 12 மணியை கடந்திருந்தது. அங்கிருந்து எப்படி செல்வது என்று ஒரு வினாடி யோசித்தவள் அவன் காரில் ஏதாவது டார்ச் இருக்கிறதா என்று தேடினாள். முன்சீட்டில் இருந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். சற்று தூரம் கடந்தபோது அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. மறுபடியும் காரை நோக்கி ஓடி வந்தாள். ஒரு முறை ஸ்நேகன் இறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு முன்சீட்டில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து ஈரத்துணியால் கார் முழுவதும் தன் ரேகைகள் எங்கும் இல்லாதபடி காரை துடைத்தாள். மறுபடியும் அங்கிருந்து கண்மண் தெரியாமல் வந்த வழியிலே ஓட ஆரம்பித்தாள். அதுவரை ஏதோ ஒரு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் உடலில் உள்ள வலியும் அசதியும் தெரிய ஆரம்பித்தது. அதுவும் இல்லாமல் மயக்க மருந்தின் வேகம் முழுவதுமாக குறையவில்லை. இருந்தாலும் எப்படியாவது மெயின் ரோட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று வந்த வழியை நோக்கி ஓடினாள். மெயின் ரோட்டிற்கு வந்தவுடன் அவளை ஒரு டிராக்டர் கடப்பதை பார்த்து கையசைத்தாள். அதை ஓட்டி வந்தவர் முதலில் ஏதோ பேய்தான் நிற்கிறது என்று சற்று பயந்தாலும் இவள் குரல் கேட்ட பின் வண்டியை நிறுத்தினார். ஐயா, நேற்று நைட் கடைசி பஸ் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் மெயின் ரோட்டில் விட்டுடுறீங்களா என்று அவள் கேட்டதும் அவர் அவளை உற்று பார்த்தார். இருட்டில் பெரிதாக அவள் உருவம் தெரியவில்லை என்றாலும் சரிமா ஏறிக்கோ என்றார். மெயின் ரோட்டிற்கு வந்தவள் பஸ்ஸை பிடித்து சீட்டில் அமர்ந்த பொழுதுதான் தான் எதையாவது விட்டுவிட்டோமா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது. உடனே தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டாள். அனைத்தும் இருந்தது. அதுவரை தன் வாழ்க்கையை ஒருவன் சீரழித்து விட்டானே என்று அழுவதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். இப்பொழுது ஒரு புறம் ஒரு கொலையை செய்துவிட்டோமே என்று மனதில் பயமிருந்தாலும் மறுபுறம் தன் வாழ்க்கையை ஒருத்தன் அழித்து விட்டானே என்று கலங்க ஆரம்பித்தாள். அம்மா பேச்சு கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு. இனி நம் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒருவேளை நாம் தான் அவனை கொலை செய்து விட்டோம் என்று கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது? இப்படியே எங்காவது தலைமறைவாகி விடலாமா? அம்மா இருக்கிறார்களே, அவரை விட்டு இங்கே செல்வது? இல்லை உடனே போலீஸில் சரணடைந்து விடலாமா? அதன்பின் அம்மாவின் நிலை என்னவாகும்? அவரை யார் பார்த்து கொள்வார்கள் என்று மனதிற்குள் கேள்வி எழ, நடப்பது நடக்கட்டும், அவர்களாக கண்டுபிடிக்கும் வரை நாம் சரணடையக்கூடாது என்று முடிவெடுத்தாள். இவள் வீட்டிற்குள் வருவதை பார்த்த அவளுடைய அம்மா, என்னடி நாளைக்கு தான் வரேன்னு சொன்ன? ரொம்ப அசதியா இருக்க, தூங்கவே இல்லையா, சாப்பிட்டியா இல்லையா என்று எடுத்து வந்த தண்ணீர் சொம்பை அவளிடம் நீட்டினார். அப்பொழுதுதான் அவள் உடம்பில் உள்ள நகக்கீரல்களை கவனித்தார். என்னடியாச்சு, ஏன் உடம்பெல்லாம் காயமா இருக்கு என்று பதற அவள் அழுது கொண்டே,
சிநேகன் அவள் வாழ்க்கையை சீரழித்ததையும் பதிலுக்கு இவள் அவனை கொலை செய்தது வரை ஒன்றுவிடாமல் கூறி முடித்தாள். அதை கேட்ட அவளின் தாயார் குணசுந்தரி தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார். அவள் சொல்வதை கேட்க கேட்க அவர் வயிற்றில் புளியை கரைத்தது போல் இருந்தது. என்னடி சொல்ற, அவனை கொலை பண்ணிட்டியா என்று தன் மகளை ஒருவன் கற்பழித்து விட்டானே என்று எண்ணத்தை விட பதிலுக்கு இவள் அவனை கொலை செய்து விட்டாளே, இவள் வாழ்வு என்னவாகும் என்ற பயம்தான் வந்தது. உடலில் ஏற்பட்ட காயங்கள் மறைந்துவிடும், ஆனால் மனதில் ஏற்பட்ட காயங்கள் காலத்திற்கும் மறையாது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியுடன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சுதந்திரமாக வாழ்ந்துவிடலாம். ஆனால் இப்பொழுது இவளை போலீஸ் பிடித்துவிட்டால் காலத்துக்கும் சிறையில் அடைபட வேண்டும். அதுவும் இல்லாமல் இதுவரை நேர்ந்த கொடுமை போதாது என்று அங்கு பலவிதமான கொடுமைகள் நேரும். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறையிலிருந்து வந்த பிறகும் எதிர்காலம் என்று ஒன்று இருக்காது. தான் எவ்வளவோ எடுத்து கூறியும் சொல் பேச்சு கேட்காமல் தன்னை மீறி சென்று இப்படி தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் பாழாக்கி விட்டு வந்து நிற்கிறாளே என்று தன் மகளின் மீது கோபம்தான் வந்தது. போலீஸ் எப்பொழுது வீடு தேடி வரும் என்று இருவரும் இரவு முழுவதும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அடுத்த நாள் காலை கார்த்திகா சிநேகனை பற்றி ஏதாவது செய்தி வருகிறதா என்று டிவியை ஆன் செய்து பார்த்தாள். அவள் எதிர்பார்த்த செய்தியும் வந்தது. ஆனால் சிநேகன் இறந்து விட்டதாக அல்ல, விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக. விபத்து நடந்த இடத்திலிருந்து அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கொண்டிருக்கும் வீடியோவையும் ஒளிபரப்பினார்கள். அதை பார்த்ததும் கார்த்திகாவும் அவளுடைய தாயாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏண்டி, அவனை கொன்னுட்டேன்னு சொன்ன, அவன் என்னடானா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் கார்த்திகா டிவியை பார்த்தபடி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். உடனே அவளுடைய தாயார் அவளை உலுக்கி, என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற என்று பதற்றத்துடன் கேட்க, அம்மா நான் இந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு வந்தது இந்த இடத்துல இல்லைம்மா என்று அவள் கூறியதும், என்னடி சொல்ற, இந்த இடத்துல இல்லையா, அப்புறம் எப்படி என்று கேள்வியை முடிக்க முடியாமல் நிறுத்தினார். ஒருவேளை நான் அடிச்சதுல அவன் மயங்கியிருப்பான், நான் தான் அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டேன் போல, அதுக்கப்புறமா அங்கிருந்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா இருக்கும் என்று அவள் கூறியதும், எப்படியோ செத்து போகாம என் வயிற்றுல பாலை வாத்தானே பாவி பைய, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் என்று அப்பொழுதுதான் தன் பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்த சிநேகனை திட்டி தீர்த்தார். ஆனால் கார்த்திகாவிற்கோ நேற்று தன் வாழ்க்கையை சீரழித்தவனை கொன்ற பின் தன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் அவனை பழி தீர்த்து விட்டோம் என்று நிம்மதியாவது இருந்தது. இப்பொழுது பயமில்லை, ஆனால் நிம்மதி போய்விட்டது. இவனை சும்மா விடக்கூடாதுமா, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என்று அவள் கூறியதும், குணசுந்தரி அவனை எழுத்து உன்னால போராட முடியும்னு நினைக்கிறியா, அவன் பணக்காரன், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி என்று கெஞ்சினார். இல்லம்மா, இவன் என் வாழ்க்கையை மட்டும் அழிக்கல, என்னை போல பல பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஏற்கனவே சில பெண்களை கொலை பண்ணதா அவன் வாயாலேயே சொன்னான். என்னையும் கொலை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணான். நான் தான் அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இனிமேல் என்ன மாதிரி எந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாழாக கூடாதுமா என்று தீர்மானமாக கூறினாள். உடனே போலீசில் சிநேகன் மீது புகார் அளித்தாள். இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் இவளுடைய புகாரை ஏற்றுக்கொண்டார். இளம் ரத்தம், டிபார்ட்மெண்டில் சேர்ந்து 5 வருடங்கள் தான் ஆகிறது. அதனால் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் தான் தன் பணியை செய்ய வேண்டும் என்று தீர்மானமாக இருப்பவர். ஏற்கனவே 2 பெண்களின் கொலை வழக்கில் சிநேகன் மீது சந்தேகம் இருந்தாலும் அதை நிரூபிப்பதற்கு எந்த சாட்சியமும் இல்லை. அந்த அளவிற்கு தெளிவாக திட்டம் போட்டு தன்னுடைய குற்றங்களை மறைத்து வருபவன். இப்பொழுது கார்த்திகா மூலம் இந்த வழக்கிற்கு ஏதாவது வழி பிறக்கும் என்று அவளுக்கு நேர்ந்த அவலத்தை ஒன்றுவிடாமல் கேட்டறிந்தார். அவளும் அவனை அடித்த இடம் வேறு, அவன் விபத்தில் சிக்கிய இடம் வேறு என்று அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறி முடித்தாள். இவள் அடித்த அடிக்கு 3 தையல்கள் மட்டுமே அவன் தலையில் போடப்பட்டது. மற்றபடி எந்த சேதாரமும் இல்லாமல் 2 நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினான். அதற்குள் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் அவனுக்கு எதிரான சாட்சிகளை திரட்ட முயற்சி செய்தார். கார்த்திகாவிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார்கள். ரிப்போர்ட் வருவதற்குள் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு திருச்சிக்கு சென்று சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டார். ஆனால் அவள் கூறியது போல் அங்கு எந்த தடயமும் இல்லை. ஒன்று விடாமல் அனைத்தையும் அழித்திருந்தான். இதுவரை அவன் மீது யாரும் புகார் அளிக்கவில்லை. இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவனுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று தெரிந்தால் அவர்களை கையோடு எந்த தடயமும் இல்லாமல் தீர்த்து கட்டிவிடுவான். இதுவரை இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரை தவிர வேறு யாருக்கும் அவன் மீது சந்தேகம் ஏற்படாதவாறு கொலைகளை அரங்கேற்றியிருந்தான். இப்பொழுதுதான் ஒரு பெண் முன்வந்திருக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று அவனுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை என்றாலும் அவனை கூண்டில் ஏற்றுவதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக்கிக் கொள்ளலாம். அப்பொழுதுதான் அடுத்த முறை போலீசின் முதல் பார்வை அவன் மேல் விழும் என்று அவனை கூண்டில் ஏற்றினார். அவனுடைய வழக்கை பிரபல வக்கீல் ராஜகோபாலின் ஜூனியர் ரேணுகாதான் வாதாடினாள்.
இது அவளுக்கு முதல் வழக்கு. தன்னுடைய குருவின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று வழக்கை முழுவதுமாக ஆராய்ந்தாள். நீதிமன்றத்தில் ரேணுகா கேட்ட கேள்விகளால் கார்த்திகா கூனி குறுகி போனாள். தனக்கு நடந்த அநீதியை தைரியமாக வெளியே வந்து சொன்னதற்கு அவளுக்கு கிடைத்த பரிசு பழியும் மனச்சோர்வும் தான். இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் அவளுக்கு ஆதரவாக இருந்தார். என்ன நடந்தாலும் சரி கார்த்திகா, தீர்ப்பு உங்களுக்கு எதிராகவும் போகலாம், அதனால் தைரியமா இருங்க என்றார். தெரியும் சார், ஆனால் இவனை வெளியில் விட்டா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிய போதோ தெரியல. ஏற்கனவே அவன் சில பொண்ணுங்களை கொன்னதா சொன்னான், என்னையும் கொலை பண்ணதான் முயற்சி பண்ணான். எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். என்ன நடந்தாலும் சரி சார், நான் பின்வாங்கிறதா இல்லை என்றாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் எதிர்பார்த்தது போல் வழக்கு கார்த்திகாவிற்கு எதிராக போனது. ஏனென்றால் ஸ்நேகன் தான் அவளை கற்பழிக்கவில்லை என்றும் தனக்கும் கார்த்திகாவுக்கும் ஏற்பட்ட உறவு இருவரது சம்மதத்துடன் தான் நடந்தது என்றும் அவள்தான் தன்னை தேடி வந்ததாகவும் கூறினான். கார்த்திகா கூறுவது போல் அவளுடன் தான் காரில் எங்கும் செல்லவில்லை என்றும் தங்களுக்குள் ஏற்பட்ட உறவு ஃபேக்டரியில் தான் நடந்ததாக கூறி கதையை முழுவதுமாக மாற்றினான். அதற்கு ஏற்றாற்போல் அன்று ஃபேக்டரியில் வேலை செய்தவர்களும் அவனுக்கு சாதகமாகவே சாட்சி கூறினார்கள். அவர்கள் இருவரும் வண்டியில் சேர்ந்து போனதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று அவன் எப்பொழுதும் போல் தெளிவாக காயை நகர்த்தியிருந்தான். மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவனுக்கு சாதகமாகவே இருந்தது. அதில் அவள் எதிர்த்து போராடியதற்கான எந்த தடயமும் இல்லாததால் கார்த்திகாவின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று ஸ்நேகனை இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஸ்நேகனின் மீது பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்த கார்த்திகாவை எச்சரித்தார். ரேணுகா தன் முதல் வழக்கிலேயே தனக்கு கிடைத்த வெற்றியால் சந்தோஷமாக நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டார்கள். உங்க முதல் கேஸ்ல இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபலமான நடிகரே உங்களுக்கு முதல் கிளையண்டா வந்ததை பத்தி உங்க கருத்து என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸே ரேப் கேஸா போயிடுச்சே, அப்படின்னா இனிமேல் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ரேப் கேஸை மட்டும்தான் அட்டன் பண்ணுவீங்களா என்று அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரேணுகா பொறுமையாக பதிலளித்தாள். ரேணுகா அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு, என்னோட முதல் கேஸ் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்னோட வாத திறமையால மட்டும் நடந்ததல்ல, உண்மைக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி ரேப் கேஸை மட்டும் எடுத்து நடத்த முடியாது, நியாயமாக இருக்கிற எந்த கேஸாக இருந்தாலும் நான் எடுத்து நடத்துவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கட்சிக்காரர் பிரபல நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், நீங்கள் அதை குறிப்பிடலாமே என்று ரேணுகா கூற, அவர் பிரபல நடிகருங்கிறதுனால தானே நீங்களே இப்போ லைம்லைட்டுக்கு வந்திருக்கீங்க என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு உண்மைதான் என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஸ்நேகன் ஏற்கனவே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியை கொடுத்துவிட்டு விட்டால் போதும் என்று ரேணுகாவிற்காக தன் காரில் காத்து கொண்டிருந்தான். ரேணுகா வருவதை பார்த்தவுடன் காரில் இருந்து இறங்கியவன், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் முதல்ல உங்கள் சீனியர் ராஜகோபால் சார்கிட்ட தான் போனேன். அவர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசித்தேன். ஆனால் ராஜகோபால் சார் தான் சொன்னார் உங்களை நம்பி தாராளமாக கேஸை கொடுக்கலாம்னு. மார்வலஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அவரோட நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. நான் உங்களுக்கு பேசின ஃபீஸை விட 3 மடங்கு அதிகமாக தர ரெடியாக இருக்கேன் மேடம் என்றான். ரேணுகா சிரித்து கொண்டே, அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் பேசினதை கொடுத்தீங்கனாலே போதும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே சார், உண்மை ஜெயிக்கும்னு. சரி சார், முக்கியமான வேலை இருக்குது, அப்புறம் பேசலாம் என்று கிளம்பினாள். உடனே ஸ்நேகன், ஒரு நிமிஷம் மேடம், இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணலன்னா எப்படி? இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ண போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக வரணும் என்றான். அதற்கு ரேணுகா, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, பார்ட்டி பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அடுத்து 2-3 கேஸ் வந்திருக்கு, அது விஷயமா கிளைண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால் அப்புறம் பார்ப்போம் சார் என்று கூறிவிட்டு நகர்ந்தாள். ஸ்நேகன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான அழகுதான், பார்ப்போம் நம் அறையை அலங்கரிக்க இந்த பூ வருதானு என்று பெருமூச்சு விட்டபடி காரில் ஏறி கிளம்பினான். ரேணுகா தன்னுடைய 2 வீலரை ஸ்டார்ட் செய்து 2 அடி தாண்டி இருக்க மாட்டாள். அதற்குள் கார்த்திகாவின் அம்மா குணசுந்தரி இவள் வண்டிக்கு குறுக்கே வந்து நின்றார். ரேணுகா உடனே பிரேக்கை போட்டாள். இப்படி போய் சொல்லி அந்த அயோக்கியனை காப்பாத்திட்டியே, நீயும் ஒரு பொண்ணு தானே, அதை மறந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டியே, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நாளைக்கு உனக்கோ இல்லை உன் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கோ இப்படி ஒரு அநியாயம் நடந்ததுன்னா இப்படி தான் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக வாதாடுவியா? வாய்க்கூசாமல் என் பொண்ணை என்னென்ன கேள்வி கேட்ட, அதெல்லாம் உனக்கு வரும்போது தான் அதோட வலி தெரியும் என்று கண்ணீர் மல்க சாபமிட்டார். அதை பார்த்த கார்த்திகா ஓடி வந்து தன் அம்மாவின் கைகளை பிடித்து, அம்மா விடுங்கம்மா, இவங்க கிட்டெல்லாம் நம்மளுக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு என்று இழுத்துச் சென்றாள். ரேணுகாவிற்கு அவர்களை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தாலும் தான் செய்ததில் ஒன்றும் தவறில்லை. நாம் ஒரு வழக்கை எடுத்துவிட்டால் நமது கட்சிக்காரருக்கு சாதகமாக வழக்கை வாதிட வேண்டியதுதான் நம் கடமையே தவிர அதில் உள்ள நியாயம் அநியாயத்தை தீர்மானிப்பது நீதிமன்றத்தின் வேலை. இதில் நம் தவறு ஒன்றுமில்லை என்று மனதிற்குள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள்.
கார்த்திகாவும் அவளுடைய தாயாரும் தங்களுக்கு கிடைத்த அநீதியை நினைத்து அழுதார்கள். கார்த்திகாவுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் அவளுடைய தாயார் தவித்தார். கணவன் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னுடைய ஒரே பெண்ணுக்கு இப்படி ஒரு அவலம் நேரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்று ஊராரும் உறவினர்களும் இவள் பணத்திற்காகத்தான் சிநேகன் மீது கற்பழிப்பு வழக்கு தொடுத்தாள் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள். அதிலும் இவர்கள் நீதிமன்றத்தில் இருந்து கிளம்பும் போது அங்கே இரு பெண்கள் இவள் காதுபடவே, இதை போறாளே இந்த பொண்ணுதான் அந்த ஆக்டர் சிநேகன் மேல கேஸ் கொடுத்தது, ஆம்பளை இல்லாத வீடு, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு அம்மாவும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாங்க போல, இப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலா அவனே ஒரு நடிகன் தான், இவ சரின்னு சொன்னா லட்ச லட்சமா கொட்ட போறான், காலத்துக்கும் 10ஓடு 11 அவன் கூட இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும்னு நினைச்சிருப்பா, அவன் முடியாதுன்னு இருப்பான், அதான் அவன் மேல பழிய போட்டு ஏதாவது பெரிய அமௌண்ட்டா தேத்தலாம்னு பார்த்துருப்பா, கடைசியில இப்ப வெறுங்கையோட போற மாதிரி ஆயிடுச்சு, இனிமேலு இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா என்று அந்த பெண்மணி கூற, அதற்கு பக்கத்தில் இருந்தவள், அவனும் ஒன்றும் யோகியம் கிடையாது, அவன் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கிட்ட வேலையை காமிச்சிருக்கான், ஆனா இது வரைக்கும் மாட்டினதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸு, அதுவும் கடைசியில் அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு, நெருப்பு இல்லாமல் புகையுமா சொல்லு, அவன் மேலே தப்பில்லைனா எதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன், கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லணும், இவ பணத்தாசை பிடிச்சவளா இருந்தா அதை வாங்கிட்டு ஒதுங்கியிருப்பா என்று இந்த பெண்மணி கூற, அதற்கு பக்கத்தில் இருந்தவள், அவன் கொடுக்குறேன்னு சொன்ன நஷ்ட ஈடு இவளுக்கு 10 இருக்காதான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கேஸை இழுத்தா அமௌண்ட் ஏறும்னு நினச்சிருப்பா, கடைசியில் கேஸ் அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு, நீ சொல்கிற மாதிரி அவன் ரேப் பண்ணதாவே வச்சுப்போமே, இருந்தாலும் பரவாயில்லைன்னு பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல, இப்போ கேஸ்லையும் தோத்து போய் வந்த மகாலட்சுமியை விட்டுட்டு வெறுங்கையோட போறா, இப்போ கோர்ட்டு படியேறி அசிங்கப்பட்டது தான் மிச்சம் என்று மாறி மாறி பேசிக்கொண்டார்கள். சில பேர் கார்த்திகாவுக்கு சாதகமாகவும் சில பேர் சிநேகனுக்கு சாதகமாகவும் அந்த நீதிமன்றத்தில் பேசினார்கள். வீட்டிற்கு வந்த பிறகும் மற்றவர்கள் அவள் காதுபடவே பேசியது எல்லாம் கார்த்திகாவின் மனக்கண்ணில் வந்து வந்து போனது. அத்தோடு கார்த்திகாவின் வாழ்க்கை அஸ்தமமானது. அவள் வீட்டிலேயே முடங்கி போனாள். அவளுடைய வேலையும் பறிபோனது. வேறு ஒரு கேஸ் விஷயமாக ஸ்டேஷனுக்கு வந்த ரேணுகாவிடம் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார், ரேணுகா, உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். உங்களை எனக்கு 5 வருஷமாக தெரியும், நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். நிஜமாவே கார்த்திகா பொய் சொன்னதா நீங்கள் நினைக்கிறீங்களா? சிநேகனை நீங்கள் நம்புறீங்களா? நான் என்ன நம்புறேங்கிறது முக்கியம் இல்லை சார், நம்ம கட்சிக்காரருக்கு சாதகமாக எப்படி வழக்கை நடத்தணும்னு தான் நான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் சந்தர்ப்பமும் சாட்சியமும் சிநேகனுக்கு சாதகமாக இருந்துச்சு. இதில் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவரோட வக்கீலாக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் செஞ்சுருக்கேன். இதில் ஏன் தப்பும் எதுவும் இல்லையே என்று அவர் கூறியதும், சேச்சே, நான் உங்கள் மேலே தப்பு சொல்லலை, உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இந்த 1 வருஷத்தில் 4 பொண்ணுங்களோட பாடி கிடச்சிது. நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரே விதமாக நடந்த கொலை. அந்த கொலையில் எங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. 4 கேஸ்லேயும் இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை, அந்த 4 பொண்ணுங்களோட கால் லிஸ்ட்லேயும் சிநேகனோட நம்பர் இருந்தது. அதை தவிர வேற எந்த ஒரு துப்பும் எங்களுக்கு கிடைக்கல. சிநேகன் கிட்ட கேட்டதுக்கு அவங்க 4 பேரையும் பார்த்துருக்கேன்னு தவிர பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். கார்த்திகாவையும் அவன் கொலை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தானா இங்கே எப்படி இந்த பொண்ணுங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணானோ அதே மாதிரி கார்த்திகாவையும் பண்ணியிருப்பான். என்ன, இதெல்லாம் சென்னையில் நடந்தது, கார்த்திகாவது திருச்சியில் நடந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவனை எதிர்த்து தைரியமாக போராடியும் கடைசியில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடுச்சு. அதான் வருத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரேணுகா அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். ஒருவேளை இவர் சொல்வது போல் சிநேகன் கெட்டவனாக இருப்பானோ, நாம் தான் தவறு செய்து விட்டோமோ? எப்படி இருந்தாலும் சந்தர்ப்பமும் சாட்சியமும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? எந்த தடயமும் இல்லாமல் எப்படி ஒருவனால் தொடர்ந்து கொலை செய்ய முடியும்? ஒருவேளை இவர்தான் அவனை தவறாக புரிந்து கொண்டாரோ என்று யோசித்தாள். சரி சார், எது எப்படியோ கேஸ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பேசி என்ன ஆக போகுது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஒரு நாள் சிநேகன் ரேணுகாவை பார்ப்பதற்காக அவளுடைய ஆஃபீஸிற்கே வந்தான். என்ன சார் இந்த பக்கம் என்று ஆச்சரியத்துடன் சிரித்துக்கொண்டே கேட்டாள். ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் மேடம். பிஸ்னஸா? எனக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சார் சம்மந்தம்? இல்லை, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு நீங்கள் லீகல் அட்வைஸராக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு சம்பளம் தரேன், போக போக உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன். சார், நான் எங்கேயும் வேலை பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை, நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் எங்கள் சார்கிட்ட இருந்து வெளியில் வந்தேன் என்றாள். நீங்கள் ஃபுல் டைமாக என்கிட்ட வேலை செய்ய வேணாம், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வந்து கம்பெனியோட லீகல் ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். ரேணுகா சற்று நேரம் யோசித்து விட்டு, சரி சார் செய்யலாம், நான் இப்போ ஒரு கிளையண்ட்டை பார்க்க போகிறேன், நாம் அப்புறமா பேசலாமா?
நோ ப்ராப்ளம் மேடம், எப்போ பார்க்கலாம்னு சொல்லுங்கள், நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நேராக கம்பெனிக்கே போயிடலாம். உங்களுக்கு கம்பெனியை விசிட் பண்ண மாதிரியும் இருக்கும், என் பார்ட்னர்ஸை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஓகே சார், நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு எழுந்தாள். அவனும் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். ரேணுகா உடனே தன்னுடைய தந்தைக்கு ஃபோன் செய்தாள். அப்பா, இன்னைக்கு ஒரு புது கிளையண்ட்டை பார்க்கறதுக்காக போகிறேன், அதனால் நான் வரத்துக்கு லேட் ஆகும். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, சாப்பிட்டு கதவை சாத்திட்டு தூங்கிடுங்க. என்கிட்ட சாவி இருக்குது, நான் வந்து கதவை திறந்துக்கிறேன் என்றாள். அவரும் சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தார். ரேணுகா கிளையண்ட்டை பார்த்துவிட்டு மறுபடியும் ஆஃபீஸிற்கு வந்தவுடன் ஸ்நேகனை தொடர்பு கொண்டாள். சார், நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கம்பெனியை விசிட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பேசிடலாம் என்றாள். உடனே ஸ்நேகன், மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்கள் ஆஃபீஸ்க்கு 2 தெரு தள்ளி தான் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். நான் வேற ஒரு காரை எடுத்துகிட்டு வரேன். உங்கள் தெருவில் இந்த கார் வர்றது கஷ்டம். காரை கேட்டால் லாரி சைஸில் கொடுத்து வச்சுருக்கான், அதனால் நீங்கள் தெருமுனைக்கு வந்துட முடியுமா? அவளும் சரி சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவன் கூறிய இடத்திற்கு சென்று காரில் ஏறிக்கொண்டாள். அங்கிருந்து கார் புறப்பட்டது. இந்த கார் பயணம் அவளுக்கு புது அனுபவமாக இருந்தது. போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள். இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நல்லபடியாக முடிந்தால் தானும் ஒரு கார் வாங்கிவிடலாம். நினைவு தெரிந்த நாளிலிருந்து தன் அப்பா கொண்டு வரும் சொற்ப வருமானத்தை வைத்து கொண்டுதான் அம்மா குடும்பம் நடத்தினார். வறுமையின் பிடியில் சிக்கியது போல் நோயின் பிடியில் சிக்கிய அம்மாவை காப்பாற்ற முடியாமல் கடைசியில் யமனுக்கு அவளை கொடுத்தாகிவிட்டது. பணம் இருந்தால் என்னவெல்லாம் சாதிக்கலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கார் நகரத்திற்கு வெளியே செல்லும் பாதையில் செல்வதை ரேணுகா கவனித்தாள். எங்க போறோம்? கம்பெனிக்கு போறோம்னு சொன்னீங்களே. ஆமா மேடம், கம்பெனிக்கு தான் போறோம். ஈசிஆர் ரோட்ல தான் நம்ம ஃபேக்டரி இருக்கு, அங்கதான் என் பார்ட்னர்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவன் கூறியதும், ஓ அப்படியா என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்நேகனின் ஃபோன் ஒலித்தது. ஃபோனை எடுத்தவன், என்னடா எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கா? சரி, ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கோம், ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவோம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். என்ன சார், நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலையா என்று ரேணுகா கேட்க, இல்லை மேடம், அவங்க 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்களாம், அங்கிருந்து 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம், அதனால் இப்போ நம்ம நேராக ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போகிறோம் என்று அவன் கூறியதும் அவள் சற்று தயங்கினாள். ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க என்று கோபமாக கேட்டாள். சாரி மேடம், திடீர்னு இப்படி தான் ப்ரோக்ராம் ஏதாவது மாறும், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் படித்த பொண்ணு, வக்கீல் வேற, நீங்களே பயந்தீங்கன்னா எப்படி என்று அவளின் ஈகோவை தூண்டிவிட்டான். உடனே ரேணுகா, எனக்கு என்ன பயம், ஆனால் சில விஷயத்தில் சொன்னபடி நடந்துக்கிட்டாதான் மற்றவங்க மேலே நம்பிக்கை வரும். இப்படி ஆரம்பத்திலே மாற்றி மாற்றி பேசினா எப்படி நம்பிக்கை வரும் சொல்லுங்க? இதை கேட்ட ஸ்நேகன் சட்டென்று அவளை திரும்பி பார்த்துவிட்டு காரை தொடர்ந்து ஓட்டினான். சாலையில் இருபக்கமும் கிராமங்கள் போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒரு சிறிய பெட்டிக்கடை இருந்தது. மெயின் ரோட்டிலிருந்து சற்று ஊருக்குள் தள்ளி வீடுகள் தெரிந்தன. அவனுடைய கார் மெயின் ரோட்டிலிருந்து வலதுபுறமாக திரும்பி மண்பாதையில் சென்றது. தொலைவில் ஒரு பங்களா தெரிந்தது. அந்த பங்களாவை நோக்கித்தான் இவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று ரேணுகா புரிந்து கொண்டாள். இருபக்கமும் அடர்ந்த மரங்கள். சிறிது தூரம் சென்றதும் அந்த பாதைக்கு குறுக்கே ஒரு கேட் போடப்பட்டிருந்தது. கேட்டுக்கு சற்று தொலைவிலேயே ஸ்நேகன் காரை நிறுத்தாமல் காரின் ஹாரனை 4 முறை அடித்தபடி முன் விளக்குகளையும் 4 முறை அணைத்து போட்டான். இவன் அந்த கேட்டை நெருங்குவதற்குள் எங்கிருந்தோ ஒரு வாட்ச்மேன் ஓடி வந்து அவசரமாக கேட்டை திறந்தான். காரின் முன்விளக்கு அவன் கண்களில் நேராய் விழுந்தது. அவன் கண்களை சுருக்கிக் கொண்டு தன் முதலாளிக்கு சல்யூட் அடித்தான். மறுபடியும் காரின் வேகம் அதிகரித்தது. ஏன் சார், நீங்கள் லைட் ஆஃப் பண்ணியிருக்கலாமே, பாவம் அவரு கண்ணு கூசி பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதற்கு ஸ்நேகன், கண்ணு கூசணும் தானே லைட் அணைக்காமல் இருந்தேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பிஸ்னஸ் விஷயமா பல கம்பெனியிலேருந்து எங்களை பார்க்க வருவாங்க. அப்படி வரவங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு எங்கள் காரில் தான் வரணும். அப்படி வரும்போது காருக்குள்ளே யார் இருக்கான்னு வாட்ச்மேனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வாட்ச்மேன் மூலமாக தான் பிஸ்னஸ் விஷயம்லாம் வெளியில் போகுது. தொடர்ந்து 4 முறை ஹார்ன் அடிச்சுட்டு 4 முறை லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன்ல, அதுதான் எங்கள் காருக்கான சிக்னல். அதை பார்த்துட்டு தான் அவன் கதவை திறப்பான். இப்படி அவன் தன்னுடைய சில ரகசியங்களை சொல்லிக்கொண்டே காரை ஓட்டினான். என்ன நம்பி சீக்ரெட்லாம் சொல்கிறீங்களே, என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா என்று ரேணுகா கேட்க, அது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லை மேடம், என் மேலே இருக்கிற நம்பிக்கை. நான் சொல்கிற விஷயம் எதுவும் இந்த இடத்த விட்டு வெளியில் போகாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான். 1 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு மறுபடியும் கார் ஒரு கேட்டின் முன் நின்றது. ஸ்நேகன் தன்னிடமிருந்த ரிமோட்டால் அந்த எலக்ட்ரானிக் கேட்டை திறந்தான். ஏன் சார், இங்கே வாட்ச்மேன் கிடையாதா என்று ரேணுகா கேட்க, இல்லை மேடம், இங்கே எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் நுழைய முடியாது. கெஸ்ட் இல்லாத நேரத்தில் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களே வருவாங்க என்று கூறிவிட்டு போர்ட்டிகோவில் காரை நிறுத்தினான். காரை விட்டு இறங்கியவன் மறுபடியும் ரிமோட்டால் கேட்டை மூடினான்.
இவன் தன்னிடம் இருந்த சாவியால் கதவை திறப்பதை பார்த்ததும், ரேணுகா, ஏன் சார் உங்கள் பார்ட்னர்ஸ் இன்னும் வரலையா? வந்துட்டதா தானே சொன்னீங்க என்றாள். வந்துட்டாங்க, வீட்டு சாவி எடுத்துட்டு வரலையாம், அதனால பீச்சில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க என்று அவன் கூறியதும் ரேணுகா கடற்கரை இருக்கும் திசையை நோக்கி பார்த்தாள். கடற்கரை ஓரத்தில் வீடு, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று யோசித்துக்கொண்டே அவன் பின்னால் நடந்தாள். மெயின் டோரை கடந்ததும் எலக்ட்ரானிக் டோர் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. அதை தன்னுடைய ரிமோட்டால் திறந்தான். இருவரும் உள்ளே நுழைந்தவுடன் மறுபடியும் அந்த டோர் தானாக மூடிக்கொண்டது. இவள் அந்த பங்களாவின் பிரம்மாண்டத்தை ரசித்துக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். உட்காருங்க மேடம், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் என் பார்ட்னர்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் என்று கூறிவிட்டு திரும்பியவன் சற்றென்று மறுபடியும் இவள் பக்கம் திரும்பி, உங்களுக்கு சாப்பிட காஃபி, டீ, ஜூஸ் என்ன சாப்பிட்றீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்க, ரேணுகா, இங்கே தான் வேலைக்காரங்க இல்லைன்னு சொன்னீங்களே சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றாள். எல்லாம் இன்ஸ்டன்ட் தாங்க, ஜூஸ்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது, காஃபி டீ எல்லாம் இன்ஸ்டன்ட் தான், இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று சிரித்துக்கொண்டே கேட்க, ரேணுகாவும் டீ சார் என்றாள். சரி, நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டுருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே டீ எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். ரேணுகா அங்கிருக்கும் அலங்கார பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். நாமும் என்றாவது ஒரு நாள் இப்படி கடற்கரை ஓரத்தில் ஒரு பங்களாவை கட்ட வேண்டும் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவள் கழுத்தின் பின்புறத்தில் பலமாக மூச்சுக்காற்றுப்பட்டதும் திடுக்கிட்டு திரும்பினாள். வெகு நெருக்கமாக சிநேகன் கையில் டீயுடன் நின்று கொண்டிருந்தான். என்ன ரேணுகா, வீடு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்டவுடன் ரேணுகாவின் மனதில் ஏதோ ஒரு நெருடல் வர ஆரம்பித்தது. இதுவரை மேடம் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தவன் இப்பொழுது ரேணுகா என்று உரிமையோடு பேரிட்டு கூப்பிடுகிறான் என்று யோசித்தபடியே, நல்லா இருக்கு சார், உங்கள் பார்ட்னர்ஸ் வந்துட்டாங்களா என்று கேட்க, சிநேகன் சிரித்துக்கொண்டே, முதல்ல உட்காருங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க என்றான். இருவரும் டீயை பருக ஆரம்பித்தார்கள். ரேணுகாவிற்கு டீயில் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தாள். சார், இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு என்று கூறிவிட்டு டீ கப்பை கீழே வைத்துவிட்டு எழுந்தாள். அதோ அந்த கார்னரில் இருக்கு என்று கை காட்டினான். ரேணுகா வேகமாக பாத்ரூமிற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அவசரமாக தன்னுடைய ஆள்காட்டி விரலை வாய்க்குள் விட்டு பருகிய டீயை வெளியே எடுத்தாள். குடித்த டீயை முழுவதுமாக வெளியே எடுத்த பின்பு தண்ணீரால் வாயை கழுவிக்கொண்டாள். ஏதோ சரியில்லையே, ஏதாவது காரணம் சொல்லி இப்பொழுதே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று வெளியே வந்தாள். சார், ரொம்ப தலைவலிக்குது, நம்ம இன்னொரு நாள் மீட்டிங்கை வச்சுக்கலாமா, நான் கிளம்புறேன் என்றாள். சிநேகன் சத்தமாக சிரித்தான். இங்கிருந்து போகிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை யார் கண்ணிலையும் படாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? உடனே ரேணுகா, என்ன சொல்கிறீங்க என்று கோபமாக கேட்டாள். இங்கே எந்த பிஸ்னஸ் மீட்டிங்கும் நடக்க போகிறதில்லன்னு சொல்கிறேன். இங்கே நடக்க போகிறது நம்மளோட சங்கமம் மட்டும்தான். இங்கே வா, முதல்ல உட்கார்ந்து பேசுவோம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். அவள் சட்டென்று விலகிக் கொண்டாள். ரேணுகாவிற்கு அப்பொழுதுதான் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. இவனை நம்பி தனியே புறப்பட்டு வந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இந்த 5 வருட வக்கீல் தொழிலில் எத்தனையோ ஆண்களோடு வெளியே சென்றிருக்கிறோம், ஆனால் இப்படி தன்னிடம் யாரும் அத்துமீறியதில்லை என்று யோசித்தவாறே, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் யாரும் தெரியும்ல, வக்கீல், என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை சந்திச்சிருக்க வச்சிருவேன் என்று இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரை அழைப்பதற்காக போனை எடுத்தாள். சிநேகன் அவசரமாக அந்த போனை பறித்து தன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுவிட்டு சத்தமாக சிரித்தான். என்னோட கம்பெனியில் உனக்கு வேலை தரேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்கிறபடி கேட்டேன்னா சீக்கிரமே உனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டி தருவேன், என்ன சொல்கிற என்று கூறிவிட்டு அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். அவனுடைய பார்வை தரம் குறைவதை பார்த்து ரேணுகா முகம் சுளித்தாள். சி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு, உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினச்சி வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும், அப்போவே இன்ஸ்பெக்டர் சொன்னார், நான் தான் ஒரு பேச்சை கேட்கல என்று கூறிவிட்டு கதவை நோக்கி நடந்தாள். சிநேகன் சிரித்துக்கொண்டே, அது திறக்காது, அதுக்கான ரிமோட்டு என் கையில் இருக்கு, நான் நினச்சா மட்டும்தான் அந்த கதவு திறக்கும், நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது, இல்லைனா இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போக முடியாது, அதனால் பேசாமல் நான் சொல்கிறத கேளு என்று அவள் இடுப்பை வளைத்து பிடித்தான். ரேணுகா வேகமாக அவனை பின்னால் தள்ளினாள். என்னடி ரொம்ப திமிர்ற என்று மறுபடியும் அவளை முரட்டுத்தனமாக அணைத்தபடி தன் பாக்கெட்டில் இருந்த மயக்க மருந்தை எடுத்தான். இதற்கு மேல் விட்டால் இவன் தன்னை கற்பழித்து கொன்று விடுவான் என்று உணர்ந்த ரேணுகா அவனை தன் கால் முட்டியால் ஓங்கி உதைத்தாள். வலித்தாங்க முடியாமல் அவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு பின்னால் நகர மறுபடியும் தன்னுடைய காலால் அவன் நெஞ்சில் எட்டு உதைத்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத சிநேகன் சுவற்றோரமாக வைக்கப்பட்டிருந்த மீன் தொட்டியின் மேல் விழுந்தான். மீன் தொட்டி சுக்குநூறாக உடைந்து அதிலிருந்த மீன்கள் துள்ளி குதித்தன. வேகமாக சென்று அவன் நெஞ்சில் மேல் காலை வைத்து அழுத்தியவள், என்னென்ன மற்ற பொண்ணுங்களை மாதிரி நினச்சியா? நான் வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டவ இல்லை, போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டவ. எங்கள் அப்பா வேணான்னு சொன்னதுனால தான் வக்கீலான.
என்று வெறி கொண்டவள் போல் பேச அப்பொழுதுதான் சிநேகனுக்கு புரிந்தது தான் கை வைத்தது கொடி கம்பியில் அல்ல, கரண்ட் கம்பியில் என்று. இவளை வெளியே விட்டால் தன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அவன் நெஞ்சில் மேல் இருந்த அவளுடைய காலை இழுத்தான். ரேணுகா தடுமாறியபடி கீழே விழுந்தாள். பின்மண்டையில் சற்று பலமாக அடிபட எழுந்திருக்க முடியாமல் தடுமாறினாள். ரேணுகா பின்னந்தலையில் கை வைத்து பார்த்தாள். ரத்தம் வழிந்தது. அவள் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று எழுந்திருக்க முற்பட்டாள். ஆனால் அவள் உடல் அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. சிநேகன் தன் கையில் கிடைத்த கண்ணாடி துண்டால் அவளை கொலை செய்வதற்காக வேகமாக எழுந்து வந்தான். ஆனால் அவள் எழுந்திருக்க முடியாமல் தடுமாறுவதை பார்த்தவுடன், சரி, எப்படியும் சாக போறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு போ என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த கண்ணாடி துண்டை போட்டுவிட்டு அவள் உடைகளை களைய ஆரம்பித்தான். அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள். இந்த நிலையிலும் விடாமல் முரண்டு பிடிக்கிறாளே என்ற கோபத்தில் மறுபடியும் அவள் தலையை தூக்கி தரையில் ஓங்கி அடித்தான். ரேணுகாவின் கண்கள் முழுவதும் மூடியது. காற்று கூட புக முடியாத அளவுக்கு அவளை கட்டி அணைத்தான். அவள் மறுபடியும் கண்விழித்த போது சிநேகன் அவளை முழுவதும் ஆக்கிரமித்திருந்தான். சில வினாடிகள் தான். சிநேகன் அலறி துடித்தபடி அவளை விட்டு விலகினான். அவனுடைய இடுப்பில் ஒரு பெரிய கண்ணாடி துண்டு சொருகியிருந்தது. அவன் கோபத்தில் மறுபடியும் அவள் அருகில் வர அதற்குள் எழுந்து அமர்ந்தவள் தன் கையில் கிடைத்த மற்றொரு கண்ணாடி துண்டை அவன் நெஞ்சில் இறக்கினாள். சிநேகன் அப்படியே சரிந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவனுடைய உயிர் பிரிந்தது. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று யோசித்தவள் உடனே வேகமாக செயல்பட ஆரம்பித்தாள். தன்னுடைய கிழிந்த உடைகளையும் அவனுடைய உடைகளையும் ஒரு கவரில் போட்டுக்கொண்டு அவன் அறையில் இருந்த அவனுடைய உடைகளில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டாள். இவனை இப்படியே இங்கு விட முடியாது. முதலில் இவனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவள் மூளை வேகமாக செயல்படத் தொடங்கியது. இன்ஸ்பெக்டர் கூறினாரே, மற்ற பெண்களையெல்லாம் இவன் கவரில் சுற்றி அப்புறப்படுத்தியதாக. அவர்களையெல்லாம் இங்கே வைத்துதான் கொன்றிருக்க வேண்டும். அதனால்தான் இவன் யாரை அழைத்து வருகிறான் என்று தெரியாமல் இருப்பதற்காக வாட்ச்மேன் முகத்தில் காரின் முன்விளக்கை ஒளிரவிட்டு காரை நிறுத்தாமல் வருகிறான் என்று புரிந்து கொண்டாள். வீட்டுக்குள் சென்று பெரிய கவர்கள் ஏதாவது இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள். அவள் நினைத்தது போல் அவனுடைய பெட்ரூமில் பெரிய கவர்களை வைத்திருந்தான். அதை எடுத்து வந்து அவனை நன்றாக அந்த கவரால் சுற்றி கட்டினாள். பின் ஹாலில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கவருக்குள் போட்டுக்கொண்டாள். அந்த இடத்தை முழுவதுமாக துடைத்தாள். கேமராக்கள் ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று சுற்றி முற்றி பார்த்தாள். உடனே ஹாலில் இருந்த கேமராவை அகற்றிவிட்டு அது ரெக்கார்ட் செய்திருக்கும் சாதனத்தை அனைத்தையும் அங்கிருந்து அகற்றினாள். அவனை இழுத்துக்கொண்டு கதவருகே வந்தபொழுதுதான் அது ரிமோட் இல்லாமல் திறக்காது என்று அவள் நினைவுக்கு வர ரிமோட்டை தேடினாள். அது சோஃபாவின் அடியில் பத்திரமாக பதுங்கியிருந்தது. தன் பொருட்களை எல்லாம் எடுத்து விட்டோமா என்று சரிபார்த்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். ஒரு வழியாக அவனை இழுத்து கார் டிக்கியில் போட்டுவிட்டு அப்புறப்படுத்த வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாள். சிநேகனின் உடையில் இருப்பதால் வாட்ச்மேனுக்கு எப்படியும் சந்தேகம் வராது என்று தைரியமாக அங்கிருந்து காரில் புறப்பட்டாள். எப்படி சென்றார்களோ அப்படியே மறுபடியும் கேட்டை ரிமோட்டால் மூடிவிட்டு அந்த மண்பாதையில் காரை வேகமாக செலுத்தினாள். அவன் வரும்பொழுது எப்படி காரின் முன்விளக்கையும் ஹாரனையும் 4 முறை அடித்தானோ அதே போல் செய்தாள். தூங்கிக் கொண்டிருந்த வாட்ச்மேன் அவசரமாக ஓடி வந்து கேட்டை திறந்தான். இவள் கேட்டை கடக்கும் பொழுது கண்களை சுருக்கியபடி இவளுக்கு சல்யூட் அடித்துவிட்டு மறுபடியும் கேட்டை மூடிவிட்டு தன்னிடத்தில் போய் படுத்துக்கொண்டான். அங்கிருந்து மெயின் ரோட்டிற்கு வந்தவுடன் எங்கே இந்த உடலை அப்புறப்படுத்துவது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். மணி 11 என்று காட்டியது. சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்நேரம் அப்பா தூங்கிக் கொண்டிருப்பார். அவர் கண் விழிப்பதற்குள் எப்படியாவது வீட்டிற்குள் சென்றுவிட வேண்டும் என்று யோசித்தவாறே காரை வேகமாக ஓட்டினாள். அவன் மற்ற பெண்களின் உடல்களை வீசிய அதே கூவத்தில் இவனுடைய உடலையும் வீசிவிட்டு யாரும் பார்ப்பதற்குள் அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நகரத்திற்குள் வந்தவுடன் கூட்டம் நிறைந்த பகுதியில் மற்ற பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஆளில்லாத இடமாக பார்த்து அவன் எடுத்து வந்த வாடகை காரை நிறுத்திவிட்டு தன் கைரேகைகளை முழுவதும் அழித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அங்கிருந்து நடந்தே தன் ஆபீஸிற்கு சென்று அங்கே நிறுத்தி வைத்திருந்த தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்வதற்குள் மணி 3 எட்டியது. இந்த நேரத்திலும் 1-2 பேர் தெருவில் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் வண்டியில் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். இவள் சிநேகனின் உடையில் இருந்ததால் இவளை யாரும் பெண் என்று உணரவில்லை. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தான் தன் தலையில் அணிந்திருந்த கேப்பை அகற்றினாள். அப்பாவின் அறையை எட்டி பார்த்தாள். அவர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். மெதுவாக உடைகளை மாற்றிக்கொண்டு தான் போட்டிருந்த உடைகளையும் அங்கிருந்து எடுத்து வந்த உடைகளையும் மொட்டை மாடிற்கு எடுத்து சென்று பூந்தொட்டியில் வைத்து எரித்தாள். அது முழுவதும் எரிந்த பின் அதன் மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டு தன் அறையில் வந்து படுத்துக்கொண்டாள். அதுவரை உக்கிரகாலியாக இருந்தவள் அப்பொழுதுதான் சாந்த சொரூபியாக மாறினாள். அன்று நடந்த விஷயங்கள் எல்லாம் அவள் கண்முன் வந்தது. அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது.
கார்த்திகாவின் வேதனையை அவளால் உணர முடிந்தது. அன்றே இவன் அயோக்கியத்தனத்தை நிரூபித்திருந்தால் இன்று தனக்கு இந்த நிலை வந்திருக்காது. இப்போதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. இனிமேல் இவனால் எந்த பெண்ணிற்கும் எந்த களங்கமும் ஏற்படாது என்று நினைத்து ஆறுதல் அடைந்தாள். அடுத்த நாள் காலை இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் இவளுக்கு ஃபோன் செய்தார். இவள் தயக்கத்துடன் ஃபோனை எடுத்தாள். ரேணுகா, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, முடியுமா? சொல்லுங்க சார் என்று அமைதியாக கேட்டாள். எனக்கு இன்னைக்கு மேரேஜ், நீங்கள் வந்து எனக்காக கையெழுத்து போட முடியுமா என்று கேட்க உடம்பு முடியாத நிலையிலும் கிளம்பிச் சென்றாள். இவளை பார்த்ததும் காலையில் அப்பா கேட்ட அதே கேள்வியை தான் இன்ஸ்பெக்டரும் கேட்டார். என்ன ரேணுகா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? சொல்லியிருந்தா நான் வேற யாராவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேனே, ஏன் முடியாமல் இப்படி வந்தீங்க என்றார். பரவாயில்ல சார், நீங்கள் வேற யாரையும் கூப்பிடாம என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, கூட பிறந்த சகோதரியாக பார்க்குறீங்கன்னு புரியுது. அடிக்கடி சொல்வீங்களே நான் உங்கள் சிஸ்டர் மாதிரின்னு, அதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டிங்க சார் என்று அமைதியாக கூறினாள். இருவரும் பேசிக்கொண்டே ரெஜிஸ்டர் ஆஃபீஸிற்குள் நுழைய அங்கு மணக்கோலத்தில் கார்த்திகா நின்று கொண்டிருந்தாள். இவள் ஆச்சரியமாக இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரை பார்த்தாள். அவரும் சிரித்துக்கொண்டே வாங்க ரேணுகா என்று கார்த்திகாவின் அருகில் அழைத்துச் சென்றார். இருவரும் என்ன பேசிக்கொள்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள். திருமணம் நல்லபடியாக முடிந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் அவள் அப்பா கேட்டார், ஏமா பொண்ணு யாரு என்று கேட்க, சொன்னா ஆச்சரியப்படுவீங்கப்பா, போன வாரம் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு பொண்ணுக்கு எதிராக வாதாடினால அந்த பொண்ணு தான் கார்த்திகா என்றாள். அதை கேட்ட அவரும் அசந்து போனார். பரவாயில்லையம்மா, இன்ஸ்பெக்டர் புரட்சியெல்லாம் பண்ணுறாரு என்று சிரித்துக்கொண்டே கூறினார். ஆமாம்ப்பா, அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. சரிப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். ஒவ்வொரு நாளும் சிநேகனின் செய்தி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக 5 நாட்கள் கழித்து கூபத்தில் இருந்து அழுகிய நிலையில் ஒரு உடலை கண்டெடுத்தார்கள். அன்று காலை வீட்டிற்கு வருவதற்கு முன்பு இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் தான் அவனது உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். எப்பொழுதும் பெண்களை கற்பழித்து கொன்று நிர்வாணமாக இதே கூபத்தில் தூக்கி எறியும் சிநேகனே இன்று அதேபோல் இறந்து கிடப்பதை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோதான் இதை செய்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இதுவரை இவனால் பாதிக்கப்பட்டவள் என்று இந்த உலகுக்கு தெரிந்த ஒரே நபர் கார்த்திகா தான் என்று யோசித்தவாறே வீடு வந்து சேர்ந்தார். வந்தவுடன் டிவியை போட்டவர், கார்த்திகா என்று சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த தன் மனைவியை அழைத்து டிவியில் ஓடிய செய்தியை காட்டினார். அதை பார்த்ததும் கார்த்திகாவின் முகம் மாறியது. ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம் என்று தூங்கச் சென்றார். முதலில் விசாரணையை சிநேகனின் நண்பர்களிடமிருந்து தான் ஆரம்பித்தார்கள். அவனுக்கு வாடகை கார் எடுத்து கொடுத்தது அவனுடைய நெருங்கிய நண்பன் சுதாகர் தான். அதனால் அந்த விஷயத்தை போலீஸிடமிருந்து மறைத்துவிட்டு, சார் அவன் அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போயிடுவான் சார், அப்படி தான் போயிருக்கான்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதனால தான் நாங்கள் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்றான். இதே பதிலை தான் அவனுடைய ஃபேக்டரியில் வேலை செய்தவர்களும் கூற விசாரணை அதோடு முடங்கி போனது. போலீஸ் கார்த்திகாவையும் விசாரணை செய்தது. ஆனால் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அன்று கார்த்திகா தன் அம்மாவுடன் அடுத்த நாள் தன் திருமணத்திற்காக புடவையும் பொருட்களும் வாங்க கடைக்கு சென்றிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளும் அவள் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாருடன் தான் இருந்தாள். அதனால் இந்த கொலைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவளை அந்த விசாரணையிலிருந்து விலக்கினார்கள். சிநேகனுக்கு உறவு என்று யாரும் இல்லாததால் அவனுடைய நண்பன் சுதாகர் தான் அவனுக்கு இறுதி சடங்கை செய்தான். சிநேகனுடைய எல்லா குற்றத்திலும் சுதாகருக்கும் பங்குண்டு. அதனால் சுதாகர் காரை வாடகைக்கு எடுத்தவனிடம் கார் தொலைந்து விட்டதாக கூறி காருக்கு உண்டான முழு பணத்தையும் கொடுத்து விட்டான். அதனால் காரின் உரிமையாளரும் மேற்கொண்டு எதுவும் ஆராயாமல் இது பெரிய எடுத்த விஷயமாக இருப்பதால் இவர்கள் ஏதாவது வில்லங்கத்தில் தன்னை மாட்டி விடுவார்களோ என்று கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அமைதியாகிவிட்டான். என்றாவது தன்னுடைய கார் போலீஸ் கையில் சிக்கினால் அன்று காரை யாரோ திருடிவிட்டார்கள் என்று சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டான். எப்பொழுதும் சிநேகனே எந்த தடயமும் இல்லாமல் பெண்களை ஃபார்ம் ஹவுஸிற்கு அழைத்து செல்வதால் யாருக்கும் ரேணுகா மீது சந்தேகம் வரவில்லை. இருந்தாலும் ரேணுகா சிநேகனின் கொலையை பற்றி ஏதாவது துப்பு கிடைத்ததா என்று இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரிடம் அடிக்கடி கேட்டு தெரிந்து கொண்டாள். அவரும் இவள் எப்பொழுதும் போல் கேட்கிறாள் என்று விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது என்று கூறினார். 6 மாதம் முயற்சி செய்தும் சிநேகன் கொலை வழக்கில் ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. வேறு வழியில்லாமல் அவனுடைய கொலை வழக்கை கிடப்பில் போட்டார்கள். இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாரும் சிநேகனை கொலை செய்தவர் கண்டிப்பாக அவனால் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பெண்தான். அதனால் அவனுடைய வழக்கில் பெரிதாக ஆர்வம் காட்டாமல் அப்படியே விட்டுவிட்டார். அவன் செய்த பாவத்திற்கெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த முடியவில்லை என்றாலும் தர்மம் வென்றது என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டார். இந்த கதை பிடிச்சிருக்குன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.